பைத்தியக்காரத்தனமா தெரியுதா உங்களுக்கு? வாங்க வாங்கன்னு எங்களை அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துவீங்க. நாங்களும் பல்ல இழிச்சிட்டு முறை செய்யணும்ல இங்க. இந்த குழந்தைங்களுக்கே அவங்க இப்படி பண்ணா, உமாவுக்கு ஒரு குழந்தை இருந்து நாளைக்கு காது குத்துன்னு வச்சா என்ன கூத்தடிச்சிட்டு போவாங்க அவங்க. நீங்க என்கிட்ட உங்களை மாதிரியே இருக்கிற யானி போட்டோவை காட்டி இவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவங்க யானியை தேடிட்டு இருக்க ஆளுங்கன்னு. இருங்க. எனக்கு என் குழந்தை வேணும். போய் தூக்கிட்டு வாங்க போங்க. ஏன் விஜயந்தி ஏன் இப்படி பேசுற? ஆமா, எப்போ உங்க அண்ணி எல்லாரும் முன்னாடி வச்சு நம்மள பிளான் பண்ணி அசிங்கப்படுத்தினாலோ விஜயந்தி, இதுக்கப்புறமும் என் குழந்தை அவகிட்ட இருக்க கூடாது. போய் வாங்கிட்டு வாங்க. என்ன திரு முடிச்சிட்டு இருக்கீங்க? போய் வாங்கிட்டு வாங்க போங்க. என் குழந்தை கண்டவகிட்ட எல்லாம் வளரணும்னு அவசியம் கிடையாது. ஏய் என்ன விஜயந்தி, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. குழந்தைய வளர்க்க இஷ்டம் இல்லாம தானே தூக்கி போட்டு போன நீ. இப்ப இதெல்லாம் ஒரு காரணம் வச்சு குழந்தைய திருப்பி கேட்கறது சரி கிடையாது. ஏ, உங்க அண்ணி நடந்துக்கிறது மட்டும் ரொம்ப சரியா இருக்கா? ஏதோ பெரிய நல்லவ மாதிரி எல்லாரும் முன்னாடியே பேசிட்டு நம்மள பிளான் பண்ணி வேணும்னு அசிங்கப்படுத்திட்டா. நான் என்ன கேளையா? எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்துவா. நான் என் குழந்தை அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணுமா? அந்த சித்ரா என்ன ரொம்ப கேவலப்படுத்தினா. அத பார்த்து மீனாட்சி சிரிக்கிறா. அதெல்லாம் ரசிச்சுட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா. என் ஸ்டேட்டஸ்க்கும் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? இவ்வளவு நாள் நீங்க கெஞ்சினதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. போய் தூக்கிட்டு வாங்க போங்க. ஏய், அது என்ன பொம்மை நினைச்சியா? உனக்கு வேணும்னா தூக்கிட்டு வர்றதுக்கு, வேணா நான் தூக்கி போட்டு போறதுக்கும். ஏய், அன்னைக்கு புள்ள வேணா நீ தானே தூக்கி போட்டு போன. இப்ப என்னடி புள்ள புள்ளன்னு இருக்கா? இந்த புள்ள பாசம் எப்போ வந்துச்சு? புள்ள புதுசா புள்ள பாசம் வந்திருக்கு. சூப்பர். அன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட்டா? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நானே போய் தூக்கிட்டு வரேன் போங்க. ஏய் ஏய் வைஜந்தி, வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க நம்ம குழந்தை மேல உயிரே வச்சிருக்காங்க. அத போய் கேட்டுறாத. இந்த ஒரு தடவை விட்டுடு. அவங்கள மன்னிச்சிடு. இனிமே இப்படி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நான் சொன்னா அவங்களும் செய்வாங்க. வேண்டாம் வைஜெயந்தி, வேண்டாம். நான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. சரி, கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த கைராசி கடையும் இந்த வீடு நம்ம பேருக்கு வரணும். உங்க அண்ணனும் அண்ணியும் கடையையும் வீட்டையும் நம்ம பேருக்கு பிரிச்சு எழுதி கொடுத்தா மட்டும்தான் ஏன் குழந்தை அவங்க கிட்ட இருக்கும். இனிமே யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கறதா இல்ல. உங்க அப்பா ஆரம்பிச்ச கடையில எங்க அப்பா வேலை பார்த்தாருன்னு எல்லாரும் பெருமையா சொல்லி திரியறீங்கல்ல, அதே கடையில எங்க அப்பா முதலாளியா உட்காரணும். நானா யார்கிட்டயும் போய் இந்த வீட்டை கூட கடையை கூடன்னு பிச்சை எடுக்க முடியாது. நீங்க தான் சொன்னீங்கல்ல உங்க அண்ணா அண்ணி நீங்க சொன்னா கேட்பாங்கன்னு. பார்க்கலாம் உங்க அண்ணன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிக்கிறீங்க. ஆனா இதுதான் நான் உங்களுக்கு கடைசியா கொடுக்கிற சான்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க.
சார், எஸ் கமின். உட்காருங்க. என்ன உங்களே வர சொல்லிட்டு பானுவே வர சொல்லியிருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த கேஸ் விஷயமா நான் பானு கிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் உங்களை எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, இந்த கேஸ பானுவே தொடர்ந்து நடத்த போறத சொல்றதுக்கு தான். என்னடா இது, யார வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்தோமோ அவங்க கிட்டே திரும்ப இந்த கேஸ நடத்த சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த கேஸ பொறுத்தவரை நான் வாதாடுறதை விட பானுமதி வாதாடினா பிரச்சனை சீக்கிரம் முடியும். தொலைஞ்சு போன அந்த வீடியோ ஆதாரம் அந்த பொண்ணோட கூகுள் டிரைவ்ல சேவ் ஆயிருக்கு. அதோட பேக்கப்ப பானு எடுத்துட்டாங்க. இவ்வளவு தூரம் இந்த கேஸ கொண்டு வந்த பானுவே தொடர்ந்து வாதாடட்டும். இப்ப நாம போட்ட பெட்டிஷனுக்கு மதியான ட்ரையல் வருது. இப்ப நம்ம கிட்ட இருக்க ஆதாரம் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பானு, என்ன மன்னிச்சிரு பானு. எங்க வீட்ல எல்லாரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நானும் உன்கிட்ட அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லிடாதீங்க. நம்ம ஆதாரத்தை மெயின் எவிடன்ஸா ஜட்ஜ் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வர முடியும். இல்ல பானு, எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இதான் உங்க பிரச்சனையே. ஒண்ணு நம்பினா முழுசா நம்புறீங்க, இல்லைன்னா சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறீங்க. சூப்பருங்க நீங்க. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். இப்போது புதிதாக கிடைத்திருக்கும் இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் வைத்து இந்த வழக்கில் ஒரு முடிவை எட்ட முடியாது. என்றாலும் இந்த ஆதாரத்தை புறம் தள்ளிவிடவும் முடியாது. இதுவரையில் நடந்த வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட சிவஞானத்திற்கு இந்த சமுதாயத்தில் உள்ள நற்பெயரை கருத்தில் கொண்டும், மேலும் சிவஞானத்தின் மேலுள்ள குற்றச்சாட்டு 100% நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவஞானம் மற்றும் சண்முகம் இவர்களை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் இந்த வழக்கில் தான் கொலை செய்ததாக கூறும் விக்டர் உண்மையான கொலையாளியா என்பதையும், இல்லை என்கிற பட்சத்தில் உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பானு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயோ, எங்க போனானே தெரியலையே. அன்னைக்கு இதே மாதிரி தான் பண்ணா. எந்த தகவலும் சொல்லாம
ராத்திரி வந்து ஜாமீன் கிடைக்கலமான்னு சொன்னா. ஐயோ ஐயோ, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, இன்னும் காணுமே. அம்மா சாந்திமா, கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. இல்லம்மா, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கோர்ட்ல இருக்காங்கல்ல, அதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஐயோ ஏம்மா, அவ போய் இவ்வளோ நேரம் ஆச்சம்மா. ஒரு பொண்ணை பெற்றவளுக்கு தான் அதனோட வலியும் வேதனையும் புரியும். ஐயோ, தேவையில்லாம அந்த பானுவை கேஸ்ல நோய்ச்சி விட்டா. அதனால தான் தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமோ என்னமோன்னு பயமா இருக்குமா. மா, அப்படி எதுவும் நடக்காதுமா, நல்லதே நடக்கும். என்ன நடக்குது தெரியலையே. கடவுளே, என்னாச்சு என் பொண்ணுக்குன்னு தெரியலையே. ஐயோ, இவ்வளவு இன்னும் காணுமே. மா, அண்ணிதான். பேசு பேசு. ஹலோ அண்ணி. அண்ணி, என்னாச்சு அண்ணி? உங்க அண்ணனை விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. என்னம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டி. அம்மா கிட்ட போனை கொடுக்குறேன், நீங்களே சொல்லுங்க. என்னம்மா? பேசுங்கம்மா. அம்மாடி, மீனாட்சி, என்னம்மா? இந்த கேஸ்ல இருந்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. என்னது? மாப்பிள்ளை விடுதலை பண்ணிட்டாங்களா? கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் கருணை காட்டிட்டாருமா. அம்மாடி, அந்த பெரிய வக்கீல் தானே வாதாடினாரு? இல்லம்மா, பானுதாமா வாதாடினா. நாம என்னமா பண்ண முடியும்? சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சுமா. சரி, அதெல்லாத்தையும் விடுமா. மாப்பிள்ளை எப்படியோ நல்லபடியா வெளியில வந்துட்டாருல்ல, இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. உன் மனசு மாதிரி எல்லாம் எப்பவும் நல்லபடியாவே இருக்கும். சரிம்மா, நான் இங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ்ல சரிம்மா முடிச்சிடுறேன். சரிம்மா சரிம்மா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு பத்திரமா வாமா. சரி சரி. அம்மாடி, நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் அரிசியை குக்கர்ல வை. என்ன? ஐயோ, மாப்பிள்ளை என்ன சாப்பிட்டாரோ என்னமோ தெரியலையே. இன்னைக்கு வயிறார வாய்க்கு ருசி அவருக்கு சமைச்சு போடணும். சரியா? நீ போய் யார வேலையை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, என்னங்க, நான் இங்க இருக்கேன். உமா. லக்ஷ்மி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? சிவஞானத்தை கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. மாமா, ஜாமீன் கிடைச்சதா இல்ல விடுதலை பண்ணிட்டாங்களா? இல்லம்மா, விடுதலை பண்ணிட்டாங்க. சண்முகத்தை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. பானுதா கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி சிவஞானத்தை வெளியில கொண்டு வந்திருக்கா. என்ன மாமா சொல்றீங்க? பானு தான் அந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாங்களே. எனக்கு என்னன்னு புரியல உமா. நடுவுல என்ன நடந்ததுன்னு அதுவும் எனக்கு தெரியல. பானு ஏதோ ஒரு முக்கியமான வீடியோவை எவிடன்ஸா வச்சுதான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கா. என்னங்க சொல்றீங்க நீங்க? நம்ம பானு ரொம்ப ரோசக்காரி. அவ எப்படி இந்த கேஸ்ல மறுபடியும் நுழைஞ்சிருப்பா? எப்படியோ சிவஞானம் வெளியில வந்துட்டாரு. உமா, இனிமேல் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ உங்க அண்ணன் சிவஞானத்தை பார்த்து நல்லா விசாரிச்சு எப்படியாவது சொத்து விஷயத்தை தீர்த்து வைக்க சொல்லு. என்னங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? அவரே இப்பதான் விடுதலையாகி வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ போய் என்ன லட்சுமி, நான் என்ன போன உடனே இந்த விஷயத்தை பத்தி பேச சொன்னா? நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அதுக்கப்புறம் யதார்த்தமா இந்த விஷயத்தை பத்தி பேச சொன்னேன். சரியா? சரி உமா, நீ பாத்துக்கோ. ஆமா, இந்தாங்க. இது புடி. பாவி கண்ணு, அடுத்த வீட்டு கண்ணு, பொல்லாதவன் கண்ணு, எந்த கண்ணும் அண்டாம
நல்லா இருக்கணும்ப்பா இனிமே நீங்க. உள்ள போங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளை கூட்டிட்டு போமா. உட்காருங்க. தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. மாப்பிள்ள, இப்பதான் மாப்பிள்ள எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கும்பிடுற குலதெய்வம் உங்களை நல்லபடியா வெளியில கொண்டு வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்ணும் நீங்களும் ஆயுசுக்கும் நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லார் மேலயும் பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம எல்லாருமே உங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்காங்க. ஏன் மாப்பிள்ள, நான் கூட ஒரு காலத்துல உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அதே மாதிரி பழைய பாசத்தை காமிக்கிறீங்க பாருங்க. அந்த உண்மையான அன்புக்கு கடவுள் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டாரு. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு நானும் மீனாட்சியும் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஒரு பேருக்கு தான் மாப்பிள்ள வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க நல்லபடியா வெளியில வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, இன்னொரு குறை இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கூட நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அது குறையா இருக்குமோன்னு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா மீனாட்சி. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் கலந்ததுதான். மன வாழ்க்கை என்பது தனி உலகம்தான். பூப்பந்தல் பூத்தது இந்நேரம். நல்லா இருப்பீங்கப்பா. எந்த குறையும் இல்லாம நோய் நொடி இல்லாம தீர்காயுசா சகல சம்பத்தோடு நீங்க வாழணும். நல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்த கெட்டது எல்லாமே விலகி போயிடுச்சுப்பா. இனிமே 100 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை நல்லா வச்சுக்கோ. நல்லா இருப்பீங்க. இதே மாதிரி என்னைக்கும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என்னங்க பானு தாங்க வந்துட்டா. நீங்க பார்த்து பேசுங்க அவகிட்ட. தெரியும்.
பானு எவ்வளவு பெரிய கேஸ ஜெயிச்சிட்டு வந்திருக்க. வர நேரத்தை சொல்லியிருந்தா ஆளாத்தி சுத்தி போட்டிருப்பேன்ல. இரு எலும்புச்சம்பழம் எடுத்துட்டு வந்து சுத்தி போடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, போங்க. பானு அவர் இல்லாத இடத்துல வீரமணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நின்னேன். இப்ப அவர் தான் வந்துட்டார்ல, இனிமே அவர் நிக்கிறதாமா சரி. எங்களுக்கு சொத்து மேல எந்த ஆசையும் கிடையாது. ஏதோ ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடுறோம். அப்ப எல்லாரும் ஒண்ணா உட்கார வச்சு பேசலாம். வேணா எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர சொல்றேன்னு. நோ, அவசரப்படாதீங்க. நீ தலைவர் பதவிக்கு நிக்கிற, அதை விட பெருமை வேற எதுவும் கிடையாது. புரியுதா? பண்ணு, சத்தியம் பண்ணு. நீங்க இருக்கும்போது நான் எப்படி நிக்க முடியும்?